இப்போ வேர்ல்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்கிற ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இஸ்ரேல் தான். இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. இஸ்ரேல் தான் வந்து அப்ப என் பெரிய பைய கூட்டம்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ கூட்டிட்டு வந்துச்சு. சோ இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் பண்ணது, அது எல்லாமே தெரியும். இந்தியாவுக்கு இதுல இருந்து வர ப்ராப்ளம்ஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம எல்லாரும் மெயினா எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லி கேட்டீங்கன்னா இறக்குமதி பொருட்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், இந்த ஆயில், கேஸ் இந்த மாதிரி. ஆனா இந்தியால இருந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா யூகே இந்த மாதிரி அயர்லாந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி ஆயிட்டு கூட ஈரானுக்கு கூட நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அந்த பொருட்களோட நிலைமை என்னங்கிறத பத்தி நம்ம யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேச மாட்டேங்கிறோம். அதை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெட் கொடுத்துருக்காங்க. ஒரு 44 hours வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. அது இப்ப முடிஞ்சிருச்சு. சோ யூஎஸ்ஏ என்ன பண்ண போகுது? அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூஎஸ்ஏக்கு பலத்த ஒரு அடி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த புதுப்பேட்டை பக்கத்துல வரும்ல, இந்த பொருள் வச்சுதான் இந்த அடிவானியா தப்பு கோட்ல போட்டுன்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் மாதிரி வரும். அந்த மாதிரி ஈரான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பை வந்து யூஎஸ்ஏ வச்சிருக்கு. யூஎஸ்ஏக்கு மட்டும் இல்லைங்க, ஈரான் சுற்றி 4000 கிலோமீட்டர்ல இருக்கு எல்லா நாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பா வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா கேஸ் அண்ட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எங்க ஃப்ரெண்ட் இந்தியாவுக்கு வந்து நாங்க ஓப்பன் பண்ணி விடுறோம். இந்தியா மட்டும் இல்லைங்க, சைனா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லி வந்து அவங்க கேஸ் அண்ட் ஆயில் வந்து கொண்டு போய் சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அது ஒரு செக் ஆயிருக்குங்க. அது என்னங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த சேனல் வந்து சேவேஜ் ஜூல்ஸ். ஐ அம் யுவர் ஃபேவரட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த யூஎஸ்க்கு ஈரான் வந்து எந்த மாதிரியான ஒரு ஆப் அடிச்சுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இவ்வளவு நாளா ஈரான் கிட்ட இருந்த ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் போற மிசைல்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் தான் போகும். அதாவது ஈரானால சுத்தி இருக்கிற மிடில் ஈஸ்ட், அதாவது அரபு கண்ட்ரிஸ் அடிக்க முடியும், இஸ்ரேல் அடிக்க முடியும். அவ்வளவுதான் வழியே இருந்துச்சுன்னா ஈரானோட மிசைல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வரைக்கும், இந்த ஸ்ரீலங்கா, இந்த யூகே, பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கு பண்ணீங்கன்னா போக வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈரான் வந்து பண்ண ஒரு புது மிசைல் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ன விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா, யூஎஸும் யூகேவும் சேர்ந்து ஒரு ஐலாண்ட் வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. அந்த ஐலாண்ட் எங்க இருக்கு? நம்ம இந்தியன் ஓஷன் கீழே, அதாவது ஸ்ரீலங்காக்கு கீழே அந்த ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டுல இருந்து யூஎஸ் வந்து பண்ணா ரொம்ப நாளாவே வந்து யூகே கிட்ட பர்மிஷன் கேட்டு இருக்கு. நான் இந்த ஐலாண்டை யூஸ் பண்ணி ஈரான் வந்து அடிக்க போறேன். ஈரானால ஏன்னா அந்த ஐலாண்ட் கிட்ட இருந்து அந்த ஐலாண்ட் 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் இங்க இருந்து அவனை அடிச்சேன்னா அவனால என்ன அடிக்க முடியாது அப்படின்னு தான் யூஎஸ் வந்து ரொம்ப நாளா பர்மிஷன் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனா வந்து யூகே வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கவே இல்லை. ஆனா இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து யூகே வந்து பர்மிஷன் கொடுக்குது. ஆனா வித்தின் 10 நிமிஷத்துல யூகே பர்மிஷன் கொடுத்த வித்தின் 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட் வந்து அடிக்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தான் அந்த மிசைல் வந்து ஈரான் தான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, எங்க கிட்ட 2000 கிலோமீட்டர் மட்டும் இல்ல, எங்க கிட்ட 4000 கிலோமீட்டர் போய் அடிக்கக்கூடிய மிசைல்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இப்போ உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த அரபு கண்ட்ரிஸ் இஸ்ரேலுக்கு மட்டும் பிரச்சனையா இருந்த ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச், அந்த உலகத்தோட 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் வரையும் அது போர்ட்டு மிசைல் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருக்கும் தெரியலங்க. ஏன்னா இது வரைக்கும் 2000 கிலோமீட்டர் தான் மிசைல் எங்களுக்கு இருக்குன்னு சொன்ன ஈரான் வந்து இப்ப 4000 கிலோமீட்டர் மிசைல் வச்சு அடிக்கும் போது சோ யாருக்கு தெரியும் யூஎஸ் கிட்ட போறது மிசைல் இருக்கலாமே. ஆனா இது ஏன் யூஎஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல? இது ஏன் இப்போ டாப் சீக்ரெட்னு கேட்டீங்கன்னா, நாட்டுக்கு இமயமலைங்கிறது ஒரு நேச்சுரலான பாதுகாப்பு தடுப்பா இருக்கு. எங்க இருந்துன்னா நம்ம நாட்டுக்குள்ள வந்து பாகிஸ்தான் வந்து அடிக்கிறதுக்கும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போர் எடுத்து வரதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு நேச்சுரல் தடுப்பா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் இமயமலை இருக்கு நம்ம நாடு எப்படின்னா, இந்த ஈரான்ங்கிற நாடு வந்து சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா மலைகளால் ஆனது. நடுவுலதான் வந்து டெசர்ட்டும் ஈரான்கிற ஒரு நாடு வந்து அமைஞ்சிருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மலைகளுக்குள்ள குடஞ்சி மிசைல்ஸ் வந்து பண்ணா ஒரு மிசைல் சிட்டியை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ இந்த மிசைல் சிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு என்னங்கிறது யாருக்குமே தெரியல. உடனே 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் போற மிசைல் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஆனா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா போகும், இன்னுமே உங்களுக்கு அதிக ரேஞ்ச் போற மிசைல் இருக்கான்னு சொல்லிட்டு சத்தமா யாருக்குமே தெரியலங்க. கொடுத்த ஒரு ஆப்பா பாக்குறாங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நடந்த 48 மணி நேரம் நான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கெடு கொடுக்குறேன். இந்த 48 மணி நேரத்துக்கு வந்து நீ வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட சரணம் எடுத்துக்கணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இடத்த வந்து ஓபன் பண்ணி விடணும். அப்படின்னு ஓபன் பண்ண விடல, அப்படின்னு இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி விடலன்னா இந்த ஈரானே வந்து பாத்தீங்கன்னா கருப்பாக்கிடுவேன். இந்த ஈரானுக்கு வர பவர் பிளான்ஸ், எனர்ஜி பிளான்ட் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் அடிச்சிருன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பர்ஸ்பெக்டிவ், கரண்ட் சிச்சுவேஷன் என்ன சொல்லிட்டு டீட்டெயிலா தெரியல, தெரிஞ்சுட்டு நான் வந்து அப்டேட் பண்றேன். சோ அந்த மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஆனா இது எல்லாருமே முக்கியமா பார்த்து பயந்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணிடுவாங்களோ. இந்த அணு ஆயுதத்தை யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் இல்லைங்க. தப்புன்னு ஒரு பட்டன் அழுத்தி விட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு நீங்க சின்ன தப்பு. ஹிரோஷிமா நாகசாகியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ வரையுமே கூட பண்ணா நம்ம லெசன்ஸ்ல அது ஒரு பாடமாவே வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பண்ணா அந்த அணு ஆயுதத்துல நடந்துச்சு. ஆனா இப்ப இருக்க அணு ஆயுதம்லாம் அதுல ரொம்பவே எஃபெக்டிவா ரொம்பவே அட்வான்ஸா இருக்கு. சோ இப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சா என்னன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா எல்லா உலக நாடுகளும் பண்ணா இப்போ பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நாமளும் ப்ரே பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க கூடாது. இது கூடவே அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஈரான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா எங்க ஃப்ரெண்ட் இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஆயிலையும் கேஸையும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர், சைனா இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் பர்மிஷன் இருந்துச்சு அவங்க ஃப்ரெண்டா நினைக்கிற நாடு. ஆனா பர்மிஷன் இருக்கு. ஆனா நீங்க ஒரு ஷிப் ஒரு கார்கோ ஷிப் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா எடுத்துட்டு வரணும்னா பெர் ஷிப்புக்கு $2 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பாத்தீங்கன்னா $2 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸா ஒரு டோல் ஃபீஸ் மாதிரி ஈரான் வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த நாள் இந்த டோல் ஃபீஸ் வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவோட எல்லா ஆயில் ஷிப் அண்ட் கேஸ் ஷிப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா கொண்டு வந்தாலுமே கூட இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் அண்ட் ஆயிலோட ரேட் பாத்தீங்கன்னா நிஜமா ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். இப்ப இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் மெஜாரிட்டி அதிகமா இருக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. இது கூட பாத்தீங்கன்னா இந்த வரியில யார் மேல பாத்தீங்கன்னா அமையுங்கிறீங்க. நாம தான் கட்டுவோம், நாம தான் கேஸ் வாங்குவோம். சோ முதலாளியா பாத்தீங்கன்னா அந்த வரியை கட்டுவான், நமக்கு தெரிந்து வாங்கினா அங்க கொடுப்பான். சோ என்னால இந்த இதோட தாக்கம் மக்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இது கூட பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா போர் நடக்குது. சோ பாத்தீங்கன்னா இவன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கப்பலுக்கும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டோல் ஃபீஸ் மாதிரி வாங்கலாம். ஆனா சப்போஸ் போர் முடிஞ்சிருச்சுங்க, ஈரான் ஃப்ரீ ஆயிடுச்சு, இல்ல அமெரிக்கா ஜெயிக்காம ஈரான் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா போனாலும் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் கால்குலேட் பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டோல் ஃபீஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆனாலும் ஒரு டோல் மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருந்து போற ஒவ்வொரு ஷிப்புக்கும் ஈரான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஈரான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நார்மலா போர் முடிஞ்சு எல்லா கேஸ் அண்ட் ஆயில் நம்ம நாட்டுக்கு வந்தாலுமே கூட ஏறின விலை கம்மியாகும். ஆனா முன்ன இருந்த அந்த 1800, 2000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வராம இது ஓரளவு கொஞ்சம் ஹையாவே தான் இருக்கும் இனிமேல் சிலிண்டர் ஆயிலோட பிரைசஸ் எல்லாம். இப்ப இதெல்லாம் நார்மலா எல்லாரும் பேசுற விஷயம் தாங்க. ஆனா பட் எல்லாரும் பேசாத ஒரு விஷயம் இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஏற்றுமதி. இந்தியா கிட்ட இருந்து நிறைய ஏற்றுமதியான பொருட்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லி ஈரானுக்கும் போடு, குறிப்பிட்டு சொல்லலாம் யூகே இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பொருட்கள் மிடில் ஈஸ்ட் நிறைய நாடுகளுக்கு இந்தியா இருந்து நிறைய பொருட்கள் போயிட்டு இருக்கு. இந்தியா இம்போர்ட் பண்ற பொருளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பொருளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பொருள்ல மெயினா பாஸ்மதி 30 டன் 40 கார்கோஸ்க்கு மேல நின்று இருக்காம 300-400 டன் பாஸ்மதி ரைஸ் அப்படியே இருக்காமாங்க. இந்த பாஸ்மதி ரைஸ்ல ஒரு பிரச்சனை என்னன்னா இதை ரொம்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணி வைக்க முடியாது. சீக்கிரமே அந்த பாஸ்மதி ரைஸ் பாத்தீங்கன்னா உபயோகத்துக்கு இல்லாம போக நிறையவே சான்சஸ் இருக்காம. அந்த பாஸ்மதி ரைஸ் அந்த இந்தியா இன்னும் எக்ஸ்போர்ட் ஆகிற சில மிடில் ஈஸ்டுக்கு போற சில பொருட்கள், அது கூட பாத்தீங்கன்னா போற சில பொருட்கள், அது மட்டும் இல்லாம யூகே இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ற அது கூட பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரியான ஏற்றுமதி பண்றதுக்கு ரொம்பவே பிரச்சனையா இருக்கு. ஏற்றுமதி பண்ணாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பாஸ்மதி ரைஸை மட்டும் எடுத்துக்கோங்களேன், இது பாத்தீங்கன்னா மெஜரா 25% நாம உற்பத்தி பண்ற பாஸ்மதி ரைஸ்ல பாத்தீங்கன்னா 25% பாத்தீங்கன்னா ஈரான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு மட்டுமே போகுது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா. சோ இப்ப அங்க ப்ராப்ளமா இருக்கிறதுனால இந்த 25% பாஸ்மதி ரைஸ் 300-400 டன் வேஸ்டா போகும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல நிறைய அடிமட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட இருக்காங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இம்போர்ட்டை பாட்டின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸ்போர்ட்டை பாட்டியும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசினா நல்லாவே இருக்கும். இன்னும் வரப்போற வீடியோகள் இந்த இம்போர்ட் மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் பாட்டிங்க நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் நடக்கிற மர்மமான விஷயங்களும் இந்த உலகத்தில் நடந்த மர்மமான விஷயங்களும் நம்ம சேனல்ல வரும். இல்ல யாராலையும் நடக்கவே முடியாதுன்னு சொல்லி நினைக்கிற ஃபிக்ஷனல் விஷயமும் நம்ம சேனல் வீடியோவா தான் வரும். சோ இதெல்லாம் நீங்க பாக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்ன நரேஷன் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க.